1000 ரிங்கெட்ஸை கொடுக்கின்றேன். உடனே தூங்குறவங்கள எழுந்துக்கிட்டாங்க. வாழ்க்கையின் பயணம் எதை தேடி? அமைதியை தேடியா, மகிழ்ச்சியை தேடியா? மகிழ்ச்சியை தேடி. சரி, எல்லாருமே ஜேம்ஸ் இருக்காரா எனக்கு தெரியல. தெரியுங்களா? சாரி. வாழ்க்கையின் பயணம் அமைதியும் தேடி அல்ல, மகிழ்ச்சியும் தேடி அல்ல. வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும். சில பேர் கையின் தட்டமா ரூபா வாங்கறது போயிட்டுமே கை தட்டு மறந்துட்டீங்க. பிளீஸ் அது ஒரு ஆப்ஜெக்ட் நினைச்சு தேடி செல்லும் பொழுது நான் தேடுகின்ற போகின்ற பாகில் இறப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. நெவர் காம்ப்ரமைஸ் ஹாப்பினஸ், நெவர் போஸ்ட்போன் ஹாப்பினஸ், கன்டினியூ ஜேர்னி வித் ஹாப்பினஸ் என்று சொல்லி அல்டிமேட் வெல்த் என்றது ஹெல்த் இஸ் வெல்த் என்று ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஹெல்த் பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோசியலி, அதான் ஹோலிஸ்டிக். நாம் எப்பொழுதுமே சமுதாயத்தை இணைத்துக் கொண்டு வாழ்வதுதான். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீர்கள். 20,000 வருடங்களுக்கு முன்னோர்கள் மூன்றையும் கலந்து கொடுத்ததுதான் மைண்ட் பாடி சோல் என்ற மெடிடேஷன் யோகாசனா. அது அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். ஈஸாக இருப்பது நேச்சுரல். அது நீங்கள் இழக்கும்போது டிசீஸ் வருகின்றதை உணர வேண்டும். இதுதான் மைண்ட் பாடி டிசீஸ். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். 19 படிங்க பார்க்கலாம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, வாய் நாடி வாய்ப்பச்சேல். நாம் வியாதிகளை குணப்படுத்துவதால் சொற்களிங்க சிறந்த மருத்துவர் அல்ல. சமுதாயத்தின் வியாதியை வராமல் தடுக்கும் பொழுதுதான் சொற்களிங்கம் சிறந்த மருத்துவர் என்பதற்காகத்தான் இந்த மேடையை பயன்படுத்துகின்றேன். இந்த இதுக்கு கை கேட்கிற இந்த அரங்கத்தின் மட்டும்தான் நிறைய பேர் புரியாது. நீங்க அனைவரும் விவரமானவர்கள். உயிர் உடல் பிரிக்க முடியாது. இரண்டையும் தாங்கி பிடிப்பது அந்நேர்மறை மனமட்டம். அந்த மனம் எதிர்மறை எண்ணமாக மாறிவிட்டால் ஒரு நொடியில் உங்களை கொன்றுவிட்டு போய்விடும். 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு 5 அறிவு படைத்த மிருகம் எப்பொழுது சிந்திக்கும் சிரிக்கும் ஆரம்பித்ததுதான் மனிதன். மனிதனுக்கு மட்டும்தான் சிரிப்பை கொடுத்திருக்கிறார்கள். வேண்டியதை தேர்ந்தெடுக்கின்ற சக்தி மனிதனுக்கு மட்டும். அதான் மைண்ட் என்பது பாருங்களேன். 5 புலன்கள் உணர்வுகள் மூளைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அது குழந்தைகளுக்கும் விலங்குகளுக்கும் 5 அறிவில் நின்று விட்டது. அந்த உணர்வுகளை எண்ணங்களால் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற மனிதன் தான் 6 அறிவு படைத்த மனிதன். உடனே 360 டிகிரி வச்சுக்கணும், பேராஷூட் மாதிரி வச்சுக்கணும். ஓப்பனா அது வேரியஸ் டைப்ஸ். சில நிமிடத்தில் சொல்லி முடிக்கின்றேன். அறிவு என்பது பாருங்களேன், அறிவின்படி மனம் கேட்க வேண்டும், மனதின்படி உடல் கேட்க வேண்டும். அது சீராக இருந்தால்தான் விளைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என் பேச்சு எவரும் கேட்பதில்லை, உன் பேச்சு எவரும் கேட்க வேண்டாம். இவர்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தால் போதும், நீங்கள் உயிருடன் வாழ முடியும். 3 உயிர்கொல்லி நோய்கள், மாரடைப்பு, கேன்சர், ஆக்சிடென்ட், அனைத்தும் 100க்கு 100 தடுக்க முடியும். இது நான் பேசுவது உங்களுக்காக அல்ல. தயவு செய்து இது உங்கள் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு தண்டனை செய்ய வேண்டும். எதிர்மறை வாழ்க்கையால் எல்லா வேலைகளும் சரி, இன்க்ளூடிங் இம்யூனிட்டினால சுயசைட். இந்தியாவில் மேக்சிமம் ஹார்ட் அட்டாக், அதுவும் 90 வயதில் 90 பேர் இருக்கின்றார்கள் 1 மணி நேரத்தில். இதை எல்லாருக்கும் விளக்கேற்றணும். ஐயாலாம் நல்லா செய்தாங்க. அதை உயிரினம் தெய்வமாக கருதி விலைமதிக்க முடியாது. அதுக்கு என்ன தேவை என்றால், உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உடல் கெட்டுவிட்டால் உயிர் பிரிந்துவிடும். அதை நோக்கித்தான் பல 1000 வருடங்களுக்கு முன்பு ஆலய வழிபாடு என்று தோன்றியதை. அவர் மூலவர் என்பது அவர் மூலம் உன்னை உணர வேண்டும். நாம் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டேன். ஒரு மதம் மட்டும் கட்டாயம் யாருக்கும் பிடிக்காது. அந்த மதம் என்றால் தாமதம் மட்டும் பிடிக்காது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஐயா? மாணிக்கம் ஐயா, எத்தனை இதயம் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார்கள்? ஒரு இதயம் ஒற்றுக்கொள்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் 3 இதயங்கள். 2வது 3வது உன்னுடைய கண்டக்கால் தசைகள் தான்.
அதை இயக்கிக் கொண்டிருந்தால்தான் அந்த பம்பர் காலிலிருந்து போய் இதயத்தை இதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜேம்ஸ் வந்து நடனம் ஆடி எல்லாரும் விசையை வச்சு பண்ணாங்கல்ல, அவர்கள் தன்னை அறியாமல் இரண்டாவது மூன்றாவது கால்களை தூண்டிக் கொண்டே இருப்பதால் தான் ஜேம்ஸ் வசந்திற்கு வயதே கூடாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இதயம் 75 முறை துடிக்குது, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, 300 கிராம் தான் மூடிய கயிறு வாய்ப்பில் மாதிரி. இதயம் இயங்குவதற்கு ரத்த குழாய் வேண்டும், அது கொரோனரி ஆர்டரிஸ். ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற ரத்த குழாய் நீளம் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 1,00,000 கிலோமீட்டர் இதயம் துடிக்கும் போது அவ்வளவு போகணும். ஒவ்வொரு மனிதனுக்கு 40 டிரில்லியன் செல்ஸ், இயங்குவதற்கு 120 டிரில்லியன் கிருமிகள் உடம்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதையும் பேசினா என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? தயவுசெய்து சொல்லுங்க. நீ பேச ஆரம்பித்து விட்டது உங்களிடம், அது என்ன கேட்கும் உங்களிடம்? டென்ஷன் வைக்காது இருக்கணும். ஒரு அம்மா சொல்றாங்க ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும், ஓய்வு எடுத்த இறந்துருவீங்க. ஐயா சகாதேவன் ஐயா அவர்களே, இதையும் பேசினா இது என்ன கேட்கும்? இதையும் கேட்பது ஒன்றே ஒன்று, அன்பு. மகிழ்ச்சியாக மட்டுமே. மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் மருந்து உலகத்தில் கிடையாது. அதை விட சிறந்த எந்த இதுவும் கண்டுபிடிக்க முடியாது. மகிழ்ச்சி வேண்டும் என்றால் அமைதி வேண்டும், அமைதி வேண்டும் என்றால் உன்னை வளர்ந்திருக்க வேண்டும். அது ஏற்படுகின்ற ஹார்மோன் சேஞ்சஸ் உங்களை எங்காக வைத்துக் கொண்டிருக்கும். என்னை எவரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அதான் வாழ்க்கையின் தத்துவம் என்று கூறுகின்றேன். அமைதி எப்படி வர? சத்தமிழ் படிக்க பார்க்கலாம். ஒன்ன போட சத்தமிழ் படிங்க. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் பெற வேண்டும். மட்டும் இருந்தா போதும் சொல்லி மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான். இதே இருக்கின்ற கோடுதான் நம் வாழ்க்கை. நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று அமைதியுடன் ஒருவன் வாழ கற்றுக்கொண்டால் அந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்ல சொற்களையும் அமைதியை இழந்துருவேன்னு சொன்னோம்னா அது கோடு குறைந்து 20 வயதில் மகிழ்ச்சியுடன் இறந்து விடுவீர்கள். அதான் சொல்றேன், கையளவு உள்ள இதயத்தை காப்பதும் அவர் கையில்தான் இருக்கின்ற தவிர எவரிடமும் இல்லை என்று சொல்லி மிக சிறந்த மருந்து எதுவா இருக்க முடியும்? இப்ப சொன்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன மருந்து? மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட சில ஈக்குவல் மருந்து எதுவா இருக்க முடியும்? அதை சொல்ல முடியுமா? அமைதியுடன் சேர்ந்த மகிழ்ச்சி, அன்பு. அன்பு. சரி, இதுக்கு 100 ரிங்கர்ஸ் தான் கொடுப்பாங்க. 7,000 ரூபாய் குறைஞ்சி போச்சுன்னு என்ன பண்ணுவோம்? எஸ், அதான் சொல்லிட்டு மகிழ்ச்சி சிரிப்பா டிஃபரெண்ட் நேம் சொல்லாதுங்க ஐயா. அன்பு. நிறைய ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அது ஈக்குவல் மருந்து. பிளீஸ் என் உறவினர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். தூக்கம் இன்றி அமையாதது. குறைஞ்சது 7-8 மணி நேரம் நீங்க தூங்கணும். இந்த ஹாப்பியா இருக்கும்போது இந்த டோஸ் ஹார்மோன் படிக்க பார்க்கலாம். டோபமைன், ஆக்சிடாக்சின். ஓகே, இந்த என்டார்பின் என்பது உடலில் சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்பின். மெலட்டோனின் முக்கியம். மகிழ்ச்சி என்பது உண்மையில் கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, மகிழ்ச்சி என்ற குறையவே குறையாது. அதை விட மிக மகிழ்ச்சி எதுவா இருக்க முடியும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என் உறவினர்கள் பந்தயம் வச்சாதான் சொல்லுவீங்கன்னா அதை விட மிக்க மகிழ்ச்சி அன்பு காட்டுவது, விட்டு கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனுக்கு கிடைத்த வரம். ஆனால் கடைபிடிப்ப தவறியதால் தான் இறந்து விடுகிறார்கள். வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, உண்மையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்துவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. 60 லட்சம் வருடங்களுக்கு மனிதன் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முதல் காட்டில் அவர்களுக்கு வேண்டிய ஹார்மோன் அட்ரினலின் டு ஃபைட். ஆனால் இப்பொழுது இருக்க மனிதன் இப்படி ஆயிட்டான் பாருங்க. அதை விடுங்க, இவன் இப்படி ஆயிட்டாங்க. இவர் இருவரும் தான் எங்களை பணக்காராக்கிக் கொண்டு எல்லா மருத்துவமனையும் நிரப்பிக் கொண்டிருப்பது இவர்களால் தான். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது. ஆவதும் பெண்ணால் அழிவது பெண்ணால். நீ எப்படிமா சொல்லுவாத? எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டார். நாட்டிலோ வீட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்தியை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான்
உண்டு என்பதால் சொல்லப்பட்டதை தவிர நாங்க தான் மாற்றி சொல்றோம். சொக்கலிங்கம் சொல்வது ஆவது மனிதனால் அவன் அழிவதும் மனதினால் மட்டும்தான் என்று சொல்லி எப்பொழுதும் ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவா வைத்துக் கொண்டால் சொர்க்கமாக, நெகட்டிவா வந்து நரகமாக கொண்டிருக்கணும். நெகட்டிவ் பர்சனாலிட்டி பாருங்க, அவரேஷியஸ், கம்ப்ரஸ்ட், டிப்ரெஸ்ட் அண்ட் எக்ஸைட்டிங் பர்சனாலிட்டி என்று நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண 22 வருடங்களுக்கு முன் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்காக அனைவரும் பி பாசிட்டிவ் காம். எவரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு மெடிடேஷனே தேவையில்லை. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நேராக உட்கார வேண்டும். இப்பதான் உட்காரீங்களா? உட்காரும்போது நேராக உட்கார்ந்து நேர்மையாக இருந்து விட்டால் உங்களுக்கும் பிரச்சனை, நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை. சொக்கலிங்கம் தியானம் என்று பண்பதே இல்லை. ஏனெனில் என் வாழ்க்கையை ஒரு ஞானமாக நடத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி, எதிர்மறை வாழ்க்கையால் கொழுப்பு, உடல் பருமன், சோம்பேறி, புகைப்பிடிக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மாய உணர்வுகள் தான் முக்கியமா நான் உங்களுக்காக போடுறேன். அதோடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடுவது, சுகர் வருவது, பிரஷர் வருவது. வரும்பொழுது இதய ரத்தம் அடைப்பட்டு மாரடைப்பு. 60 வயதிற்கு பெற்றோர்களுக்கு வந்தால் 30 வயதிற்கு குழந்தைகளுக்கு வருவதற்கு காரணம் அவருடைய பார்த்தவர்கள் கடைபிடிப்பதால். முக்கியமானதை பாருங்களேன், கொலஸ்ட்ரால் என்று ஒன்று ரத்தத்தில் இல்லை என்றால் இதயம் அடுத்த நொடியில் நின்றுவிடும். அதை ரத்தத்தில் இருக்கின்ற வரை எல்லா உறுப்புகளும் காப்பாற்றுகிறோம். ஆனால் ஸ்ட்ரெஸ் நெகட்டிவா இருக்கும்போது ரத்த குழாய் படிகின்றது. அடிவதற்கு பல வருடங்கள் ஆகும். பட் அக்யூட் ஸ்ட்ரெஸ் எவனாவது பாருங்களேன், என்னாவது பாருங்களேன், அது ரத்தம் உறைந்து விடும், ரத்த குழாய் சுருங்குவது. இவை மூன்றும் மன மகிழ்ச்சியால் 100க்கு 100 தடுக்க முடியும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்குன்னு வச்சுங்க, அப்பொழுது அவனுக்கு அதிர்ச்சியாகப்பட்டால் ரத்தம் உறையும், ரத்த குழாய் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் காலை 5 மணிலிருந்து 8 மணி வரை, அதுவும் திங்கட்கிழமை தான். பிரேசிலுக்கு ஒரு டாக் கொடுத்தாங்க ஐயா கணேசன். ஒரு பிரேசில் எழுந்து இனிமேல் நான் 9 மணிக்கு எழுந்திட்டு மச்சோக்கடிங்கன்னு கேட்கிறார். நேரம் முக்கியம் இல்லை, மனநிலை தான். மாரடைப்பு உங்களுக்கு தெரியும், மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கு தமிழ்ச்சொல். கை விரலுக்குலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 hour கோல்டன் ஹவர் உங்களை காப்பாற்ற முடியும். எந்த ப்ரொசீஜர் எமர்ஜென்சி எல்லாமே பண்ணலாம். ஜீன் தெரப்பியும் வந்துருச்சு. அனைத்தும் டெம்பரரி. உயிர் உடல் அது 3 ஊக்களாக பிரிக்கின்ற. 3க்கு சத்தம் படிக்கிறீங்களா? என்னது சொல்லுங்க. உணவு. 2வது உணவு. இது 3 மந்திரங்களாக சொக்கலிங்கம் 60 வருடங்களுக்கு முன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த 3 மந்திரங்கள் சத்தம் படிக்க பார்க்கலாம். எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்தால் எந்த வேதனை வராது. வந்த வியாதிகளும் ஒரு வருடத்தில் போய்விடும். நேர்மறை எண்ணம், காய்கறி பழங்கள், மாமிசம்னா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. உடற்பயிற்சி, உடல் எடை சீராக, பாக்டீரியா அண்ட் பாசிஸ்மெண்ட் கூடாது. அப்படி இருக்கும் பொழுது என்னிடம் வருகின்ற 100 நோயாளிகளுக்கு 95% ஒரு வருடத்தில் அவர்களுக்கு வேண்டிய கொலஸ்ட்ரால் மருந்து, சுகர் மருந்து, பிரஷர் மருந்து எதுவும் தேவையில்லை. குணம் பூரணமாக அடைந்துவிடும். அதுக்காக சொல்ற நியூ ஸ்மோக்கிங், இந்த யங்ஸ்டர்ஸ் சொல்லுங்கள், இந்த சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங். எவ்வளவு 10 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றார்களோ அவர்கள் 30 சிகரெட் குடிப்பதற்கு சமம். எவ்ரி மினிட், எவ்ரி 1 hour ஒரு 5 seconds 10 seconds எழுதுனா போதும். எவருக்கும் அழைப்பு 90% வச்சுங்க. இன்றையிடம் நான் சொக்கலிங்கம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை 1 வருடம் கடைபிடியுங்கள். அந்த அழைப்பு பூர்ணமாக கரைந்து மறந்துவிடும். அதைவிட முக்கியமான கருத்து, நியூயார்க்ல 22,000 பேருக்கு அரங்கத்தில் நானும் பேசினேன் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது சர்க்கரை வியாதி, பிரஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், கேன்சர் உங்களுக்கு வந்துவிட்டது. ஜெனட்டிக்கா உங்க குழந்தைகளுக்கும் பேர குழந்தை கொடுத்து விட்டீர்கள். ஆனால் அந்த நிலையிலும் அவர்கள் 9 வருடம் சொக்கலிங்கம் சொல்கின்ற 3 மந்திரங்களை கடைபிடித்தார். எத்தனை வருடம்? 9 வருடம் கடைபிடித்தார். அந்த ஜீன், அந்த வியாதியின் தன்மையை விட்டு மறைந்து விடுகின்ற உண்மையை கண்டுபிடித்ததை மகிழ்ச்சியுடன் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 மந்திரங்களால் இந்த பெண் 80 வயதாக இப்படி இருப்பார். அவளே 80 வயதில்
20 வயது மாதிரி regression of age biological clock is possible. இந்த ஸ்டைல் என்ன பாக்குறீங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிளாங்க் டாட் என்று சொல்பவர்களிடம் மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது. சோ அதான் அருமையா சொன்னாரு. திட்டாதாரின் வெட்டன மர கீதம் நன்றும் அவர் பாட்டிலே பேசி கொடுத்துட்டாரு. எவரும் காரணம் இல்லை, நீதான் காரணம் என்று உணர வேண்டும். கோவிட் முடிந்தவுடன் 18,000 பேருக்கு அரங்கத்தில் ஜப்பானில் பேசினேன். அங்க பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. நீங்க சொன்னா தெரியும், மாணிக்கையாக்கு தெரியும். 2000 பேர் எழுந்து என் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்னு கேட்டாங்க. ஏன் என்று கேட்டேன். 2000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது. 100 வருடம் வாழ எதுக்கு வேணும்னாங்க. அவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு காரணம் அவர்கள் இயற்கையுடன் இயற்கைக்காக வாழ்கின்றார்கள், மொழிக்காக வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தன் நாட்டு மக்களுக்காக வாழ்கின்றார்கள். வாழும்போது வியாதி இல்லாமல் வாழ முடியும் என்று சொல்லி அந்த கூட்டத்தை பார்த்து இதை கூட கம்மி நினைக்கிறேன். ஏனெனில் இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என்று சொற்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு பிரச்சனை உண்டு. கவலைப்பட்டால் பிரச்சனை போயிடுமா? ஒன்று மட்டும் போய்விடும், உங்கள் உயிர் மட்டும் போய்விடும். வாழ்க்கை ஒரு இணைய பயணம், பந்தயம் அல்ல. வாழ்க்கை எனும் கப்பல், கடல் எனும் பிரச்சனையில் தான் நீந்தி செல்ல முடியும். எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், கடலில் மூழ்க வைக்க முடியாத கப்பலை. ஆனால் ஒரு சிறிய துவாரம் வந்து இந்த தண்ணீர் உள்ளே போனால் 2 நிமிடத்தில் அழைத்து விட்டு போய்விடும். இவர் யார் நினைக்கிறீங்க? இவரே படங்கள் போட்டது அனைத்தும் ஒரு காரணம். இவர்கள் அனைவருக்குமே சொற்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். அவரிடம் கண்ட ஒரு அற்புதமான திங், அவர்கள் அனைவரும் உயிருள்ளவர் உழைத்தாங்க. உழைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் உயிர் பிரிந்தது. அதை விட இவருடன் நான் 30,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசினேன். ஒரு பெரிய மகான். அவர் சொல்கின்ற ஒரே கருத்து, உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வாழ வேண்டும். பணம் மிக முக்கியம். ஆனால் பணம் சம்பாதிப்பில் மகிழ்ச்சி இழப்பதால் சொற்கலிங்கத்திலிருந்து மாற்றிக்கொள்கிறோம். அதே சொல்றேன், சூழ்நிலை கைதிகளாக என்றும் மாறிவிடாதீர்கள். ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜைனாலும் சேருங்க. அந்த பூஜைங்களுக்கு மதிப்பு ஒன்று என்று நீ உயிருடன் இருக்கின்றே தவிர உன்னை இழந்து தயவு செய்து பூஜைகளை சேர்க்காதீர்கள். ஒர்க் இஸ் வர்ஷியம், ஒர்க் அண்ட் லைஃப். தூங்கும் போது தயவு செய்து இந்த மாதிரி தூங்கணும். லெஃப்ட்ல படுத்தவுடன் 7 நிமிடத்தில் தூங்க வேண்டும். குறைந்தது 7 மணி நேரம். தூக்கம் மகிழ்ச்சியான பட்டாம்பூச்சி மாதிரி அது பிடிக்கப்பட நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே போகும். மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த பட்டாம்பூச்சி என்னும் தூக்கம் மகிழ்ச்சி கையில் வந்து அமர வேண்டும் என்று சொல்லி, இந்த நட்ஸ்ல எதுலையுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த உணவு தாவரத்தில் வருகின்றதோ அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். தோலுடன் சாப்பிடுங்கள், அளவுடன் சாப்பிடுங்கள், அரிசுவை ரசித்து சாப்பிடுங்கள். 7வது சுவை என்ற நகைச்சுவை ரசிக்கும் போது வியாதி வராது. சாப்பிடுற பொறையை நிச்சு வச்சு பொறையர் என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருந்தீங்கன்னா தலையில் தட்டுங்கள், வேகமாக இறந்து விடுவார்கள். குழியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறைய என்ன வசனம் சொல்லுவாங்க? என்ன வசனம் சொல்லுவாங்க? எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடும்போது பொறை ஏறி விடுங்கள். பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள். ஓசில கொடுத்தார்களோ ருசிக்கு சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஒரு பிளேட் எடுத்த பாதி பிளேட் காய்கறி பழங்கள், 1/4 பிளேட் புரோட்டீன், 1/4 பிளேட் ஸ்டார்ச், தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். என் பேஷண்ட் சொல்லி 3 லிட்டர் தண்ணி சாப்பிடணும்னு சொன்னேன். அவன் அந்த தண்ணி புரிந்து கொண்டான். தண்ணீர் அதனால இப்ப குடிக்கின்ற நீர் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். உப்பு 3 கிராமுக்கு மேல ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. ஆயில் மிக குறைவாக சாப்பிடுது. அதான் அடிக்கடி சொல்றேன், ஆப்பிள் ஒபிசிட்டி இருக்கக்கூடாது. சொற்கலிங்கத்துக்கு ஜாதகத்தின் நம்பிக்கை இல்லை. இதை படிக்க பார்க்கலாம். Shorten your waistline, lengthen your lifeline. சொல்லி இந்த இன்ஃபெக்டட் ஒபிசிட்டியை கட்டான்